ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம். நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள். பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். கன்னி ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கின்றார். 7 ராகு. குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைக்கின்றது. குரு வகரப்பட்டு பார்த்தாலும் அவருடைய பார்வைக்கு முழு பலன் உண்டு. அதே வேளையில் ராசிநாதன் 3 இருக்கின்றார். மாதம் முழுவதும் ராசிக்கும் குருவினுடைய பார்வையும் ராசிநாதனான புதனுக்கும் குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக இருக்கின்றது. ஆனால் 1ஆம் வீடு பலமடைகின்றது. அது மட்டுமில்லாமல் விரையாதிபதியாக இருந்தாலும் சூரியனுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் சிவராஜ் யோகமும் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதினால் புதனாதித்ய யோகமும் ஏற்படுவதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நம்பலாம். இருந்தாலும் விரையாதிபதி சூரியன் இருப்பதினாலும் ராசியிலே கேது இருப்பதினாலும் ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில வீண் அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகளெல்லாம் இருக்கும். ஆனால் கூடுமான அளவுக்கு அதெல்லாம் சுபவீரியங்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் புத்திசாலித்தனத்தாலும் அயராத உழைப்பினாலும் எடுத்த காரியங்களில் இந்த மாதம் நீங்கள் முழுமையாக முடிப்பீர்கள். அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. அதற்கு ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் 3 புதனுக்கு கூடுமான அளவுக்கு மறைவு தோஷம் இல்லை. இருந்தாலும் 3 அவர் வலிமையாக இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதே அதற்கு முக்கிய காரணம். வீடு கொடுத்தவர் நீசமடைந்தாலும் அவர் நீச பங்கமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே 1ஆம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு கட்டாயம் நன்மையை தரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடைய ராசிக்கு 2 கூடையவர் சுக்கிரன். அவர் ஒரு நாள் மட்டும் 4 இருக்கின்றார். 2ஆம் தேதி அன்று அவர் 5 சென்று விடுகின்றார். அவருக்கு குருபகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கின்றது. 11 இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்கின்றது. ஆக 2ஆம் வீடு வலிமை 5ஆம் வீட்டில் அடைவதனால் வீடு கொடுத்தவரும் சாதகமாக இருக்கின்றார். சாரம் கொடுத்தவர் சூரியனாக இருந்தாலும் அவரும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பொருளாதார நிலைமை மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் 2ஆம் வீட்டை நீச்ச செவ்வாய் பார்ப்பதனால் குடும்பத்தில் கட்டுக்கடங்காமல் செலவுகளும் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் இருக்கக்கூடாது. யாருக்கும் பண விஷயமாகவோ மற்ற விஷயங்களோ வாக்கு தரக்கூடாது என்பது தெளிவு. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக குரு பார்வையினுடன் சேர்ந்திருப்பதினால் அதுவும் இவரும் ஒரு சுபகிரகம் அவரும் ஒரு சுபகிரகம் பூர்ணமாக 9 ராசி 2 கூடையவர் இருந்து குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே உங்களுக்கு தனப்பிராப்தி இருக்கும். பெரிய அளவிலே பணங்கள் உங்களுக்கு புழங்கக்கூடிய வகையிலே வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதை வைத்துக்கொண்டு ஒரு சிலருக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் முழுமையாக அடைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்களுடைய வருகை, பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்று எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் நடைபெறும் என்பது உறுதி. மாத கடைசியில் 28ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6 செல்வார். அங்கு சனியுடன் இருப்பதினால் அப்பொழுது சுபவீரியங்கள் அந்த மாத பிற்பகுதியிலும் கடைசி நேரத்திலும் சுபவீரியங்கள் இருக்கும் என்பது தெளிவு. ராசிக்கு 3 கூடையவர் செவ்வாய். அவர் 11 நீசபங்கமாக இருக்கின்றார். குருவினுடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கும் 3 இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கும் கிடைப்பதனால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணையாக நிற்கும். எடுத்த காரியில் முழு அளவில் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைவீர்கள். இளையவருடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் துணிந்து நீங்கள் முயன்ற இந்த மாதம் நீங்கள் வெற்றியை கட்டாயம் அடைவீர்கள் என்பது தெளிவு. ஒரு சிலருக்கு உள்ளூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் அடையும். எந்த பயணங்களாக இருந்தாலும் இறுதியில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும். கன்னிராசிக்கு 4 கூடையவர் குரு பகவான் 9 வக்கரத்தில் உக்ரபலம் மிக வலிமையாக இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனையாகி மறுநாள் அவர் 5 இருக்கின்றார். வீடு கொடுத்த கிரகத்தையே அவர் பார்ப்பதினால் மேலும் வலிமை கூடுகின்றது. 4ஆம் வீட்டுக்கு ராசிநாதனுடைய பார்வையும் இருப்பதினால் 4ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் இந்த மாதம் வாங்குவது, விற்பது போன்ற சுபவீரியங்கள் கட்டாயமாகும். அதற்கு அடிப்படை காரணம் 3 இருக்கக்கூடிய ராசிநாதன் பார்வை மட்டுமில்லாமல் விரையாதிபதி சூரியனுடைய பார்வையும் ஆகின்றது. கோச்சாரத்தில் சிவராஜ் யோகமும் புதனாதித்ய யோகமும் கூடுகின்றது. ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் கல்வி பெறுவார்கள், தேர்ச்சி பெறுவார்கள். தாயாரின் மூலமாக சுபவீரியங்களோ அல்லது வீண்வீரிய செலவுகளோ இருக்கலாம். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் இருக்கலாம். பலர் புதிய வாகனங்களை வாங்கலாம். பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம். பலர் சொந்த வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வசதி வாய்ப்புகளும் கட்டாயம் கூடும் என்பது தெளிவு. ராசிக்கு 5 கூடையவர் சனி பகவான். அவர் 6 ஆட்சியாகவும் மிகவும் வலிமையாக இருக்கின்றார்.
2ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 5லே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் 5ஆம் வீடு வலிமையடைகின்றது. அதனால் உங்கள் மனதில் உள்ள இவ்வளவு நாள் தேக்கி வைத்திருந்த கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் இனி படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக தெரியும். அது அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றாற்போல் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. பலர் குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பல பெண்கள் கருத்தரிக்கலாம். பலர் ஆண்கள் தந்தை என்கின்ற பேரை அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது. பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நிச்சயமாக அடைவார்கள் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 6 சனி பகவான் 6லே ஆட்சி பெற்று இருப்பதனால், இயற்கையின் பாவகிரகம் 6லே இருப்பதனால் 6ஆம் வீட்டு கெடுபலங்களான போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், நிதிச்சுமைகள், கடன் போன்ற தொல்லைகள் நிச்சயமாக உங்களை பெரிதாக உங்களை கஷ்டப்படுத்தாது. அப்படி இருப்பவர்களும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 7 குரு பகவானாகின்றார். 7 ராகு கேது சம்பந்தத்துடன் 7ஆம் வீட்டு அதிபதி 9லே இருந்து களத்திரகாரன் சுக்கிரனையும் பார்ப்பதனால் 7ஆம் வீடும் பலமடைகின்றது. 7 ராகு இருந்தாலும் அதனால் எந்த விதமான சங்கடங்களும் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதே உண்மை. இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் அற்புதமான முறையிலே திருமணம் கைகூடிவிடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். ஒருவருக்கொருவர் அன்பும் அரவணைப்போடு இருப்பார்கள். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் உங்களை பொருளாதார ரீதியிலவோ அல்லது உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வகையிலோ கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் பகவான் அவர் 11லே நீசபங்கம் அடைந்து இருக்கின்றார். 8 11லே இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் இருக்கிறது. தந்தை வகையிலும் சுபவீரியங்கள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். உங்களுடைய ராசிக்கு 9 சுக்கிர பகவான் அவர் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனையாக இருந்து மறுநாள் 5லே இருக்கின்றார். 9லே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுக்கு கிடைப்பதனால் 9ஆம் வீடு வலிமையடைகின்றது. தந்தையை குறிக்கக்கூடிய சூரியனுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக முழு அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடிக்கொள்ளும். அது தெய்வ கடாட்சத்தின் மூலமாக இருக்கலாம். இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அருளோ அல்லது தந்தையாலோ தந்தை உறவுகளாலோ இருக்கலாம். உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் அகன்று ஆசைகளும் அபிலாஷைகளும் நிறைவேறும். அது லட்சுமி கடாட்சமும் பெருகும். அது நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருளாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், அல்லது சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பதவி உயர்வுகளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நிச்சயமாக நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். ஆன்மீக பயணங்கள் அமைவதற்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாகவே உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 புதனாகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 6லே இருந்து 3லே இருந்து குரு பகவானுடைய பார்வையை செய்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 6லே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான பலுச்சமையும் வேலைச்சமையும் இருந்தாலும் அதுக்குண்டான பயணங்களும் அதுக்குண்டான பலாபலங்களும் சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலதிபர்களுக்கு அதிகமான பலுச்சமை இருக்கும். ஆனால் உங்களுடைய தொழில் எந்த வகையிலும் சீராக போகுமே தவிர கீழே போகாது. அதற்கு காரணம் அவர் தான் வீட்டிற்கு அவர் 6லே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையை பூரணமாக வாங்குவதனால் எந்த வகையிலும் சங்கடங்கள் இருக்காது. ஆனால் உடல் நலத்தில் தொழிலதிபர்கள் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும். இல்லையென்றால் உடல் நலம் சற்று பாதிக்கும். அதற்கு அடிப்படை காரணம் 10ஆம் வீட்டிற்கு 12ல் இருக்கக்கூடிய குருவும் 10ஆம் வீட்டிற்கு 6லே இருக்கக்கூடிய புதனமே அதற்கு காரணமாகும். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உடல் நலத்தில் மட்டும் அக்கறை கொண்டால் போதும். தொழில் வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் போகும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 11 சந்திரன் அவர் 4 கிரகம். 11லே செவ்வாய் இருந்து சுக்கிரனுடைய நேரடி பார்வை வாங்குவதனால் மூத்த சகோதர சகோதரிகள் எல்லா விதமான நன்மைகளும் லாபங்களும் யோகங்களும் உண்டாகும். எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியும் கட்டாயம் உண்டாகும். 8ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மூத்தவர்கள் மூலமாக கருத்து வேறுபாடுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். மற்றவர்களுக்கு தசாபுத்தி மற்றவர்களுக்கு பெரிய அளவிலே 11ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு கூடுதலாக கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளன. ராசிக்கு 12 சூரிய பகவான் ஆரம்பத்தில் அவர் 3லும் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4லே செல்வார். 12ஆம் வீட்டு அதிபதி 3லே இருப்பதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நிச்சயமாக சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ காத்திருக்கிறது. மாத பிற்பகுதி 4க்கு செல்வதால் தாயாரின் மூலமாகவும் சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. ஆக டிசம்பர் மாத பலன் கன்னிராசிக்கு ஒரு சில யோகமும் லாபமும் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார சுபிட்சங்களும் வருவதற்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளதால் நீங்கள் சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை அடையுங்கள். இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நெய் தீபமும் துளசி மாலையும் ஏற்றி தரிசனம் செய்து வரலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாதரையும் தரிசனம் செய்து வருவது கைமேல் பலன்கள் உண்டாகும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். மிக விரைவிலே ஜனவரி மாத
25 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம். மிக விரைவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.